விஜயோட அரசியல் கூட்டத்தில் கரூரில் 30க்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க. ரொம்ப சோகமான செய்தி. எல்லாரும் அதை பற்றி பரபரப்பாக எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் பல பேர் பேசாத கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, வரவேற்க வேண்டிய விஷயம்தான். சமூக சேவை செய்ய விரும்புகிற எல்லாரும் வரவேற்கப்பட வேண்டும். அவர்கள் எந்த தொழில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் வரவேற்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, இரவு 1 மணிக்கு மேலே பெண்கள் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அவ்வளோ நேரம் காத்திருந்து கூட்ட நெரிசலில் காத்திருந்து அவர் பார்க்குறாங்கன்னா எதனால் பார்க்குறாங்க? அதனுடைய காரணம் என்ன? அந்த உந்துதல் எங்கேருந்து வந்து நம்ம கேட்கணும். இது அரசியலில் எந்த அறிஞரும் இல்லை எந்த புஸ்தகத்திலையோ எந்த அறிஞருமோ இல்லை எந்த எழுத்தாளருமோ சொல்லாத ஒரு அரசியல் தீர்வு விஜய் எனக்கு நைட்டு சொல்ல போகிறாரு, அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த கூட்டம் வந்த கூட்டமா? இல்லை விஜய பல சினிமா படங்களில் பல கவனங்களில் பல ட்ரெஸ்ஸில் பல கேரக்டரில் பார்த்துட்டு அதனால் ஏற்பட்ட ஒரு ஈர்ப்புனால மோகத்தினால அவருடைய உடலையும் முகத்தையும் தரிசனம் போது வந்து கூட்டமானு பார்க்கணும். அப்படி பார்க்க வந்தவங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்கன்னு பல பேர் சொல்கிறாங்க. அது அப்படி இருக்குதுன்னு நானும் நினைக்கிறேன். அப்போ அந்த மோகத்தை கட்டமைச்சது யார்? எந்த சக்திகள் இப்படி கட்டமைக்குது? தமிழக மக்களுடைய மனதை, உள்ளத்தை, இதயத்தை அடிமைப்படுத்துகிற அந்த சினிமா மோகத்துக்கு காரணம் என்ன? இதிலிருந்து இவங்களை எப்படி விடுவிக்கணும் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். அதை பற்றி விஜயம் பேசணும், எல்லா அரசியல்வாதியும் பேசணும், சமூக ஆர்வலரும் பேசணும், மக்களாகி நம்மளும் பேசணும்.